எனக்கு தெரியல. அது எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து எல்லாமே நானே பண்ணிக்கிறேன்ற ஒரு வைப் தான் எனக்கு. ரைட். நீ யார் எனக்கு பண்ணி தரத்துக்கு? நானே பண்ணிக்கிறேன். நீ லேபிள் நடத்துற, உன்னோட பெட்டரா நான் லேபிள் நடத்த முடியும். பண்ணுவேனா இல்லையா எனக்கு தெரியாது. பட் Correct. எனக்கு வந்து அந்த உள்ள அந்த ஒரு அதிர்ப்பு எப்பவுமே இருந்திருக்கு. ஸோ கரெக்டோ தப்போ, நல்லா பண்ணுறனோ இல்லையோ, எல்லாமே நானே பண்ணி கற்றுக்கிறேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான். அண்ட் இன்னொரு விஷயம் எனக்கு என்னன்னா, நான் என்னுடைய கிராஃப்ட், என்னோட அவுட்புட்டை வந்து எவ்வளோ வந்து நான் அந்த கிரியேட்டிவ் கண்ட்ரோல் நான் ரீட்டைன் பண்ணுறேனோ, அவ்வளோ எனக்கு வந்து நல்லது நடக்குது. நான் எங்கெல்லாம் வந்து சரி ஓகே இவங்க நமக்கு பண்ணி கொடுத்துருவாங்க, அவங்க நமக்கு பண்ணி கொடுத்துருவாங்கன்னு ஒருத்தவங்களை நம்பி அப்படியே கம்ப்ளீட்டாக விட்டுறனோ, அங்கெல்லாம் நிறைய சொதப்பல் நடந்திருக்கு. ஸோ நான் என்ன பண்ணணும், நான் எப்படி பண்ணணும், நான் எப்போ பண்ணணுன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு அரகன்ஸில் நான் சொல்லல. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ரசனை இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு ஒரு டைமே இருக்கும், ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஸ்பீடு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க ஃபங்க்ஷன் பண்ண முடியும். ஸோ எனக்கு என்ன செட் ஆகுதோ அதை நான் பண்ணுறேன். அண்ட் ஆனஸ்ட்டாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நான் தனியாக பண்ண முடியாத ஒரு விஷயம் லேபிள் என்ன எனக்கு பண்ணுதுன்னு எனக்கு புரியல. எனக்கு வந்து மேபி அவங்களுடைய பிஆர் கேம் இனி ஸ்ட்ராங்கராக இருக்கலாம், அவங்க மார்க்கெட்டிங் கேம் இனி ஸ்ட்ராங்கராக இருக்கலாம், அவங்க மேபி ஒரு அட்வான்ஸ் கொடுக்கலாம். பட் அல்டிமேட்டாக பாட்டு கனெக்ட் ஆச்சுன்னா பாட்டு கனெக்ட் ஆச்சு, கனெக்ட் ஆகலைன்னா இல்லை. ஸோ அது எந்த சேனல் இருந்தால் என்ன, அது எந்த டிஸ்ட்ரிபியூட்டரில் போட்டால் என்ன. பட் எஸ், டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ட்டு வரும்போது லேபிள்ஸ் ஹாவ் அ வெரி அன்ஃபேர் அட்வான்டேஜ். பட் நான் இனி அந்த ஸ்கேல் போகலன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தெர் இஸ் டைம் ஃபார் தேட். அதுக்குன்னு ஒரு டைம் வரும்போது அப்போது நமக்கு ஒரு கரெக்டான டீல் அமையும்னு நினைக்கிறேன்.